ஹாய் விவஸ். இன்னைக்கு பிப்ரவரி 19 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து அவங்க கங்கா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கங்கா என்ன கேட்குறாங்கன்னா, "என்னடி ரிசப்ஷனிஸ்ட் வேலை தானே! நீ தான் நல்லா பேசுவல்ல. உனக்கு ஏன் வேலை கிடைக்கல?" அப்படின்னோனே, "இல்லக்கா வேலையெல்லாம் கிடைச்சிருச்சு. எனக்கு தான் பிடிக்கல அந்த கம்பெனின்னோனே." "சரி உனக்கு பிடிச்ச வேலைய நீ போ." அப்படின்னோனே, "நான் இந்த மாரி ஜாப் போர்ட்டல்ல போட்டு வச்சிருக்கேன். அதனால எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி காவேரி வந்து கங்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து காவேரிக்கு வந்து ஒரு கால் வருது. "என்ன புது நம்பரா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. அப்ப இந்த மாரி ஒரு கம்பெனில உங்களுக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு பேசிட்டு இருக்கும்போதே காவேரி வந்து, "சரிங்க நீங்க கொஞ்சம் லொகேஷன் மட்டும் அனுப்புங்கன்னு" சொல்லிட்டு, உங்க பேருன்னோனே அவர் அப்படியே யோசிச்சு, "தினேஷ் தினேஷ்ங்க" அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. அப்புறமா விஜய் கிட்ட வந்து, "எப்படி சார் சூப்பரான்னோனே." "ஏய்யா இப்படி சொதப்பி வச்சிருக்கிற? நான் தான் பேரு ஆரோக்கியராஜ்ன்னு சொல்லுன்னு சொன்னேன்லன்னோனே." "சார் அந்த பேரெல்லாம் நான் கேட்டதே இல்ல சார். அதுவும் அவசரத்துல மறந்து வேற போயிருச்சு சார்ன்னோனே." "இப்ப என்ன பண்ணணும்னே?" "சார் மேடம்க்கு டவுட் எல்லாம் வரல. கண்டிப்பா வந்துருவாங்க." அப்படின்னோனே, இப்ப நான் ஒரு தினேஷ வேற ரெடி பண்ணணுமான்னோனே, "இல்ல சார் அந்த பேர் என்னது அவர பேசாம தினேஷா மாத்திருங்க சார்ன்னோனே, "அத நான் பாத்துக்கிறேன்." அப்படிங்கிறாரு. இப்ப காவேரி கிட்ட வந்து கங்கா வந்து என்னடின்னோனே, "இல்ல இந்த மாரி ஜாப் ஆஃபர் வந்திருக்குன்னு" சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இந்த வாய்ஸ எங்கேயோ கேட்டுருக்கோமே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு மறுபடியும் கால் பண்றாங்க. சார் மேடம் தான் கால் பண்றாங்கன்னோனே, அட்டெண்ட் பண்ணுங்கன்னோனே, ஹலோன்னோனே, சார் உங்க மொதயே விஜய் கிட்ட வந்து, "சார் என்ன பேர் சொன்னேன்? தினேஷா, ரமேஷான்னு" சொல்லிட்ட உடனே, "யோவ் தினேஷ்யா" அப்படின்னோனே, இப்ப அவர் வந்து அட்டெண்ட் பண்ணி பேசும்போதே காவேரி வந்து கண்டுபிடிச்சுர்றாங்க. இத்தன சார் போடுறாரேங்க சொல்லும்போதே காவேரிக்கு டவுட் வந்து தான் காவேரி திருப்பி கால் பண்றாங்க. அவர் ஹலோ அப்படின்னு சொல்லி கேட்டோனே, காவேரி வந்து சொல்றாங்க, "இந்த மாதிரி உங்க பாஸ் கிட்ட சொல்லிருங்க அன்பு. எனக்கு வந்து நான் ஏற்கனவே வேற வேலை தேடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு, இனிமே இந்த மாரி கால் பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு காவேரி கால் அட்டெண்ட் பண்ணி கட் பண்ணிடுறாங்க. இப்ப விஜய் கிட்ட வந்து அவர் கேட்கும்போது, "பாத்தியா எப்படி சொதப்பி வச்சிருக்கன்னு" சொல்லி திட்டுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாம் புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சிக்கிறாங்க. நம்ம காவேரி வந்து, "நான் எந்த வேலைக்கும் போல. அப்பள பிசினஸே எடுத்து செய்ய போறேன்" அப்படின்னு சொன்னோனே, இப்ப நிவின் எல்லாம் வந்து, "உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் என்ட்ட கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நிவினும், யமுனாவும். அப்ப யமுனா வந்து நிவின் கிட்ட தேங்க்ஸ் சொல்லும்போது, நிவின் என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. என்ன நீ நான் உன்ன நிம்மதியா இருக்கிற விடுற மாரி, நீயும் என்ன நிம்மதியா இருக்க விடு" அப்படிங்கிற மாரி 2 பேருமா பேசிட்டே போயிட்டுருக்காங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து காவேரிய அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறமா காவேரி, "ஏம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டியான்னு?" சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, காவேரி கிட்ட வந்து சத்தியம் வாங்குறாங்க. எப்படின்னா, நான் வந்து இன்னும் ஒரு வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணுவேன். பழசெல்லாம் இது பண்ண மாட்டேன். நான் போய் எங்கேயும் போய் நின்னு அவமானப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க. அப்ப காவேரி எப்படி சத்தியம் பண்ணி குடுக்குறாங்கன்னா, "நான் வந்து உன்னோட விருப்பப்படி தான் நான் இனிமே என்ன வேணா செய்வேன். நானா போய் எங்கேயும் போய் அசிங்கப்பட மாட்டேன்னு" சொல்லிட்டு சாரதாக்கு சத்தியம் பண்ணி குடுக்குறாங்க. அப்போ உடனே சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "நீ அந்த விஜய் தம்பி கூட 1 வருஷம் வாழ்ந்திருக்கிற. அதனால உன் மனசு அலப்பாய தான் செய்யும். நீ தான் அமைதியா இருந்துக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, காவேரி என்ன சொல்லிர்றாங்கன்னா, "நாங்க 2 பேரும் சும்மா பேசி, சிரிச்சு ஒரு ஃப்ரெண்டு மாரி தாம்மா இருந்திருக்கோம். வேற எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கண்லருந்து அப்படியே கட கட கடன்னு கண்ணீர் வழியுது. அவங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க, விஜய் கூட அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.